வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு கொண்டக்கடலை முளைக்கட்டிய பயிர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கருப்பு கொண்டக்கடலை 100 கிராம் நான் எடுத்திருக்கேன். நல்ல பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா 3-4 தடவை நல்லா கழுவிட்டு இது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இதை நீங்கள் நைட்டில் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க, நல்லா ஊறட்டும். காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் சைஸாக இந்த அளவுக்கு நல்லா ஊறி உப்பி வந்திருக்குங்க. இதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம நல்லா வடிச்சிட்டு நல்லா காட்டன் துணியை எடுத்து வச்சு அதில் உள்ள தண்ணி இருக்கக்கூடாதுங்க, நல்லா வடிச்சிட்டு காட்டன் துணியில் நம்ம சேர்க்கணும். இப்போ காட்டன் துணியில் சேர்த்துட்டு அந்த காட்டன் துணியை அப்படியே மேலே கையில் எடுக்கணுங்க. இதே மாதிரி நல்லா கையில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி நல்லா அப்படி லைட்டாக முறுக்கி விடுங்க. அதில் லைட்டாக ஈரம் இருக்கணும், ரொம்ப ஈரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்புறம் நமக்கு ஈஸியாக முளைக்கட்டாது. இதே மாதிரி லைட்டாக அப்படி கையில் சுற்றி விட்டுட்டு இதே மாதிரி இப்படி லைட்டாக முறுக்கி விட்டுட்டு, அதாவது தளர்வாக இருக்கணும், டைட்டாக முறுக்கிடக்கூடாது. இதை இந்த பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே துணி இப்படி வச்சுருங்க. இப்படி லைட்டாக வச்சுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மறுநாள் காலையில் பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா 1 இன்ச்சு அளவுக்கு நல்லா அழகாக முளைக்கட்டி இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் நல்லா எந்த அளவுக்கு நல்லா முளைக்கட்டி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா 1 இன்ச்சு அளவுக்கு இருக்குங்க. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் நல்ல சேலடாக செஞ்சு கொடுக்கலாம், வடை செஞ்சு கொடுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா முளைக்கட்டினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வழுவழுப்பு இருக்குங்க. இந்த முளைக்கட்டிய கொண்டக்கடலையில் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இதே மாதிரி லைட்டாக பிசைஞ்சு கழுவிடாமல் லைட்டாக கழுவி எடுத்துடணும். அதில் உள்ள வழுவழுப்பெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சாப்பிடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா சேலடாக கூட சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் சேலடாகவும் கொஞ்சம் வடை செஞ்சுருந்தேன். அவ்வளோதாங்க, ஈஸியாக எப்படி கொண்டக்கடலையில் முளைக்கட்டுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.